இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் ரெசல்யூஷன்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தில் என்னென்னலாம் பண்ணணும், எந்த மாதிரி ஹேபிட்டெல்லாம் வளர்த்துக்கணும், அது மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்களை பார்த்தா இருக்குது. நம்மளுடைய கெரியர், நம்மளுடைய ஜாப், நம்மளுடைய ட்ரீம் கோல் எல்லாத்தையும் நோக்கி நம்ம ஓரத்துக்கு ரெடியாக இருக்கணும். இந்த 365 நாளுமே நமக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாளுமே பார்த்தா நமக்கான ஒரு டாஸ்க்கு பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை நம்ம கம்பல்சரி கம்ப்ளீட்டாக முடிச்சு தரணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் நினச்சிட்டு என்றைக்கும் பார்த்தா இருக்காதிங்க. இந்த வருஷத்தில் நமக்கு வரப்போகிற 365 நாட்களுமே பார்த்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம ஓட ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கான வீட்டில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா ப்ரௌசரும் பார்த்தா சேஃபாக இருக்கா இல்லைன்னு என்றைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்க்ளூடிங் கூகுள் நமக்கு எவ்வளோ டேட்டாவை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது முதல்ல செக்யூராக இல்லைன்னு கேட்டு தெரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மோஸ்ட்டாக இந்த டெக்னாலஜி உலகத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுள் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க ஃபயர் பாக்ஸ், ஒப்ராமி. இந்த 3 ப்ரௌசர் மட்டும்தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இக்னாட் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஆனால் இது கூட சேஃபாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது கூட சேஃப் இல்லை. இதுதான் உண்மையான ரீசன். இது சேஃப் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு கம்பெனி, அந்த ஒரு பிராண்டு காரணம் இல்லை. ஸோ நம்ம தான் காரணம் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ம என்னடா பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா கூகுள் நிறைய ஆப்ஷனை பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தா இருந்திருக்கும். இவங்க பார்த்தா தேர்ட் பார்ட்டி கம்யூனிகேஷன் நிறைய பேர் கூட பார்த்தா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே தான் இவங்க பயங்கரமான ட்விஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூகுள் அவங்களுடைய ப்ராடக்டான கூகுள் மேப்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம லாகின் பண்ண சொல்ல ஜிமெயில் எல்லாத்துக்கும் பார்த்தா இப்போ கேட்குறதா ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமெயிலை கொடுத்த உடனே பார்த்தா நம்மளுடைய டேட்டா எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ண சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அலோஸ் கொடுக்குறோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்க்காமலே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துரும். இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய டேட்டாவை எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய டேட்டாவை எடுத்து ஸோ தேர்ட் பார்ட்டி வெப்சைட் எல்லாருக்கூடையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுறாங்க. ஸோ இதனால தான் நம்மளுடைய டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். அனானமிட்டி அது மட்டும் இல்லை, ப்ரைவசினா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். சரி, கூகுள் தான் சேஃப் இல்லை, அதில் வர இக்னாட் மோடாச்சு சேஃபாக இருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது கூட இல்லை. ஸோ அது எல்லாம் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை ஸ்டோர் பண்ண மாட்டாங்களே கண்டி. ஸோ அவங்க எல்லோரும் பார்த்தா நம்மளுடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுடைய என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷனாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பார்த்தா அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுடைய ஹிஸ்ட்ரி மட்டும்தான் அங்கே ஸ்டோர் ஆகாது. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கூகுள் சேஃபு கிடையாது. அப்போ ஃபயர்ஃபாக்ஸ், இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம சேஃபாக இருக்கலாம்னு பார்த்தா சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் உண்மைன்னு கேட்டிங்கன்னா ஒரு 100%லாம் சொல்ல முடியாது, அது கம்பல்சரி. ஸோ ஒரு 50% அது கொஞ்சம் செக்யூர்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்குன்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ மோஸ்ட்டாக நிறைய டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விட மாட்டாங்க தேர்ட் பார்ட்டி வெப்சைட் கூட. ஸோ ஆனால் நிறைய டேட்டா பார்த்தா இதுலேயும் லீக் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸும் கொஞ்சம் செக்யூர் கிடையாது. விண்டோஸில் இருக்கிற இன்பில்டாக இருக்கிற மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் சேஃப் கிடையாது. இப்போ மைக்ரோசாஃப்ட்டை எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ நான் சொல்ல போகிற இந்த ஒரு 3 வெப்சைட்டை பார்த்தா நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு இருக்க போகிற ரொம்பவுமே சேஃபஸ்ட் வெப்சைட்டுன்னு சொல்லலாம். எல்லா வெப்சைட்டையும் விட ஸோ இதுதான் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் வெப்சைட்டுன்னு சொல்லலாம். டோர் ப்ரௌசர் இதை நம்ம டீப் வெப்பில் கனெக்ட் பண்ணுறதால நம்மளுடைய டேட்டா யாராலையும் பார்க்க முடியாது. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய லொக்கேஷனை கூட பார்த்தா ஹிடன் பண்ணி வச்சிடும். ரொம்பவுமே சேஃபான வெப்சைட்னா ஸோ நான் இதை தான் சொல்வேன். ஸோ எதை ட்ரை பண்ணாலும் இதை பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதில் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா தப்பாக நீங்கள் தெரியாமல் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்கே கண்காணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது ரொம்பவுமே பார்த்தா சீக்ரெட்டான ஒரு மிஷின் மாதிரி இருக்கலாம். அடுத்து ரொம்பவுமே ஒரு பயசான வெப்சைட்டை சொல்கிறேன், டக்டக்கோ. நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செக்யூராக இருக்கலாம். நீங்கள் என்ன டேட்டாவை சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கான டேட்டா மட்டும்தான் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்குது. நான் சொன்ன எல்லா ப்ரௌசரையும் விட ரொம்பவுமே செக்யூரான ப்ரௌசர் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் தான் இருக்குது. இது ரொம்பவுமே செக்யூர்.